ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும்னு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆர்.என். ரவி தான் வந்து ஆளுநராக வேணும்னு எவனா தமிழ்நாட்டில் யாராவது ஓட்டு போட்டாங்களா? யார் வரப்போறேன்னா நமக்கு தெரியாது. ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு ஆளுநர் இருந்தாரு, பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னடா பண்ணாருன்னா, போற இடத்துல பூராமே வயசு பிள்ளைய குடிக்கிற இடத்தையெல்லாம் ஓலையெல்லாம் விலைக்கு பார்த்தாரு அவரு. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல பல 100-150 ஏக்கர் இருக்கக்கூடிய பங்களாவுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மான்கள் விளையாடுகிற சோலைகளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எங்க வரி பணத்துல நீ தேநீர் விருந்தளிச்சாலும் சரி, ஊட்டிக்கு போனாலும் சரி, இல்ல நீ டியூட்டிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் எங்க காசு. ஆளுநர் மாநாடு நடத்துறாங்கன்னா துணைவேந்தர்கள் போறது போகாத அவங்க இருக்கும் இல்லையா, போவாங்க நினைக்கிறீங்களா? துணைவேந்தர்கள் வந்து அரசு சார்ந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் யாருமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து கூட்டுகிற அந்த ஏற்கனவே வந்து அதற்கான மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டு விட்டார்கள். இப்போ இவருடைய அழைப்பிற்கு வந்து அரசு சார்ந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் யாருமே செல்ல மாட்டாங்க. தனியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் மட்டும் இவரை தாஜா செய்கிறதுக்காக வேண்டியும் குடியரசு துணைத் தலைவரை இவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அந்த வலதுசாரி மனநிலை கொண்டிருக்கிற ஒரு சிலர் இவருடைய தயவு வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு வேண்டும், வேறு சில நோக்கங்களுக்காக வந்து சந்திக்கலாம். இந்த மாநாட்டில் கலந்துக்கிறவங்க எல்லாம் வச்சு நம்ம யார் அரசுக்கு எதிரானவங்க, ஆளுநருக்கு ஆதரவாக ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அவர்களுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கான விஷயமாக இருக்கும். அதனால அந்த மாநாட்டை நிச்சயமாக துணைவேந்தர் மாநாட்டை வந்து ஆளுநர் நடத்துறது மூலமாக கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய இந்த கட்டுச்சொத்துக்களை என்னென்ன பெருச்சாலியெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு அறிந்து கொள்வதற்கு இந்த மாநாடு உதவும். உன்னை பிடிச்சி கொடுக்கறதுக்கு சரியான வேலையை ஆளுநர் செஞ்சுட்டு அவருக்கு நாகாலாந்துக்கு புறப்பட்டு போயிடுவார். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காரு. 3 வருடங்கள் நடத்திட்டு இருக்கேன், 4வது வருடமாக இப்போது நடத்த போகிறேன். ஸோ அந்த தீர்ப்புக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆளுநர் மாளிகை தரப்புலேருந்து விளக்கம் வந்திருக்கு இல்லையா? தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிராக வந்து ஆளுநர் செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. உங்களோட பார்வை. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட மசோதாவை அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, சித்தா பல்கலைக்கழகம் வேண்டும், மீன்வளத்துறைக்கு வந்து பல்கலைக்கழகம் வேண்டும், தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் பல விஷயங்களை சட்டமாக மாற்றுவதற்கு முன்பு அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்து அது சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே பல முறை அந்த கோரிக்கையை வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை வந்து அமைச்சரினுடைய துறை சார்ந்த விளக்கத்திற்கு அளித்து அதற்கான நிதி அளித்து இப்படி படிப்படியாகத்தான் ஒரு திட்டம் வந்து நிறைவேற முடியும். அப்போ மக்கள் பிரதிநிதிகளினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சட்ட மசோதாவை ஆளுநர் வந்து கையொப்பமிடாமல் அதை வந்து ஒப்புக்கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கிடப்பிலே போடுவது. கிடப்பிலே போட்டு விட்டால் என்ன அர்த்தம்? அது செத்து விட்டது என்ற அர்த்தம். கிடப்பிலே போட்டு விட்டது என்றாலே அது முடிந்து விட்டது என்ற அர்த்தம். அது நடைமுறைப்படுத்த போவதில்லை என்ற அர்த்தம் என்று சொல்வது, குடியரசுத் தலைவருக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்வது கால கெடுவை வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்படவில்லை. ஆளுநர்களாக இருக்கிறவர்கள், குடியரசு தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு காலக்கெடு என்பது இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் மேன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள், மாண்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து இது மாதிரியான அற்பத்தனங்களை செய்ய மாட்டார்கள் என்று நம்பி சட்டத்தை இயற்றிய வல்லுநர்கள், அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மாமேதைகள்லாம் இவர்களுக்கு ஒரு காலக்கெடு விதிக்கலாம். ஒருவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக நீ குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து இப்போ இந்த கீழ்நிலை பணியாளர்கள் வந்து காலையில் 10 மணிக்கு கையெழுத்து போடணும், 10 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களா? கலெக்டருக்கு வந்து காலையில் 10 மணி நீ கையெழுத்து போடணும், இல்லைன்னா அவனை வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து அவர் பல பணிகளில் இருப்பார். அதனால அவர் 10:30 மணிக்கும் வரலாம், 11 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது எல்லா இடங்கள்லையுமே சில சிறப்பு சலுகைகள் வந்து உண்டு. எது உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அது உண்டு. அதை வந்து தவறாக பயன்படுத்துவது, மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இவங்க வந்து நகர்றாங்க. அப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய முக்கியமான மசோதாக்களை கிடப்பில் போடுவது, அதை இல்லாமல் செய்வதன் மூலமாக ஒரு அரசை இயங்க விடாமல் முடக்குவது. நீங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வந்து பேரறிவாளன் விடுதலைக்கு இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது பிறகு. இப்போ இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, இது கல்வி சார்ந்த பிரச்சனை. இந்த விஷயத்தில் அவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த நாளில் இருந்து, அவர் ஏற்கனவே நாகாலாந்தில் இருந்தபோது, ஏற்கனவே ஆளுநராக இருந்தபோது அவர் அங்கே பண்ணின அட்டூழியங்கள்லாம் பொறுக்க முடியலைன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த பிரிவு உபச்சார விழா வழி அனுப்புகிற போது கூட டீ பார்ட்டிலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கேலாம் அவர் வந்து ரொம்ப மோசமாக வந்து அவர் நடந்து கொண்டார். அதாவது போலீஸ் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் குற்றவாளிகளை அணுகுவது போலவே மக்களை அணுகுவாங்க சில பேர். நான் எல்லா அதிகாரிகளையும் சொல்லல, அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் பல பேர் பார்த்தீங்கன்னா
ஜனநாயக பண்பற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க உத்தரவு போட்டு தான் பழக்கம். துப்பாக்கி சூடு நடத்து, இன்னைக்கு தடியடி நடத்து, தண்ணீரை பீச்சி அடி, அவனை தூக்கி உள்ளே போடு, அரெஸ்ட் பண்ணு, இப்படித்தான் அவங்களுக்கு ஆர்டர் பழக்கப்பட்டிருப்பாங்க. இந்த போலீஸ் துறையில் வேலை பார்த்ததுனாலயா என்னன்னு தெரியல, இவர் அடிப்படையில் வந்து ஒரு கருணையற்றவராக இருக்கிறார். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. இப்போ மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும்னு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆர்.என். ரவி தான் வந்து ஆளுநராக வேணும்னு எவனா தமிழ்நாட்டில் யாராவது ஓட்டு போட்டாங்களா? யார் வரப்போறேன்னா நமக்கு தெரியாது. ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு ஆளுநர் இருந்தாரு, பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னடா பண்ணாருன்னா, போற இடத்துல பூராமே வயசு பிள்ளைய குடிக்கிற இடத்தையெல்லாம் ஓலையெல்லாம் விலைக்கு பார்த்தாரு அவரு. ஏடா, உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல பல 100-150 ஏக்கர் இருக்கக்கூடிய பங்களாவுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, மான்கள் விளையாடுகிற சோலைகளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, எங்க வரி பணத்துல நீ தேநீர் விருந்தளிச்சாலும் சரி, ஊட்டிக்கு போனாலும் சரி, இல்லை நீ டியூட்டிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் எங்க காசு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் நீ சொகுசா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, தமிழர்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக, பண்பாட்டுக்கு எதிராக, கலாச்சாரத்துக்கு எதிராக, எங்கள் வரலாற்றுக்கு எதிராக பேசுறது. வள்ளலார் யார் தெரியுமா? அவர் தான் பெரிய சனாதனவாதி. வள்ளலார் யாருன்னு நீ எங்கன்னா சொல்லி கொடுக்கணுமா? எங்களுக்கு தமிழர்களுக்கு தெரியாதா? கீழடியில் வந்து அகழ்வு ஆய்வு பணிகள் செஞ்சாங்கல்ல, தொல்பொருள் ஆய்வுத்துறையிலேருந்து பண்ணாங்கல்ல, எங்காவது சமயம் சார்ந்த ஏதாவது ஒரு அடையாளம் அங்கே இருந்ததா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்ததற்கான எத்தனையோ பண்பாட்டு ரீதியான அடையாளங்கள் அங்கே கிடைத்ததே தவிர தமிழர்கள் சமயம் சார்ந்தவர்களாக இல்லை. நீ எல்லாவற்றையுமே சமயமாக பார்ப்பது, எல்லாவற்றையும் மதமாக பார்ப்பது, மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு பேசின வள்ளலாரை கொண்டு வந்து நீ மதவாதியா இருக்கிற நீனு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் சனாதனம். தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் வைசியன், மார்பில் பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், இப்படியெல்லாம் வந்து எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து சனாதனம்னு சொல்றது. அது வந்து சமத்துவத்துக்கு எதிரானது. பிறப்பினால் மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவன் பேசியதை தான் தமிழர்கள் தங்களுடைய ஒரு மறைநூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இங்கே வந்துக்கிட்டு வள்ளலார் வந்து ஒரு சனாதனவாதி, பிரிட்டிஷ்காரங்க வந்து தான் அந்த நாட்டை கெடுத்துட்டாங்க, வந்து காரல் மார்க்ஸுக்கு வந்து பொருளாதாரம் தெரியாது, இவர் ஒரு பைத்தியக்காரனோ ஒரு முட்டாளோ பேச தயங்குகிற விஷயங்களை, உலர்கிற விஷயங்களை விட மோசமான விஷயங்களை பூரா தொடர்ந்து பேசுறாரு. நீ பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பேசுறீ, அவங்களால உருவாக்கப்பட்ட ஆளுநர் பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பேசலாமா? நீ இல்லாட்டா நீ ஆளுநராக இருக்க முடியாது. அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில், இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளராத காலத்தில் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஆட்சி செஞ்சான். சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அவன் தன்னை சொல்லி கொண்டான். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அவனுடைய ஆளுமைக்கு கீழே, அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தான். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா, ஒவ்வொரு வெள்ளைக்காரனையும் ஒவ்வொரு நாட்டுக்கு பிரதிநிதியாக அனுப்புகிறான். அப்போ வந்து என்ன நடக்குது, இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, கேரளாவில் என்ன நடக்குது, கனடாவில் என்ன நடக்குது, ஒரு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு அன்றைக்கு வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காரணத்தினால கண்காணி வேலை பார்க்கறதுக்காக கவர்னர் போஸ்டிங்கை போட்டான். இன்னைக்கு கண்காணி வேலைக்கு வேலையே இல்லை. தகவல் தொழில்நுட்பம் வந்து உச்சத்தில் வளர்ந்து இருக்கிறது, செயற்கைக்கோள் காலமாக இருக்கிறது. இன்னைக்கு சேட்டலைட் நம்ம குடியிருக்கிற தெருவையே நமக்கே சேட்டலைட் கேமராவில் எப்படி அது இருக்குது அப்படின்னு கூகுளில் காட்டுறான் இன்னைக்கு. அப்போ இன்றைக்கு எல்லாமே வளர்ச்சி பெற்றதற்கு பின்பு ஆளுநர் பதவி என்பதே அவசியம் இல்லை. அதுதான் பேரறிஞர் அண்ணா கூட ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு அந்த காலத்திலே சொன்னார். அதை மிச்சம் வைத்த காரணத்தினால இவர்கள் என்ன செய்யறதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு எதிராக முட்டுக்கட்டை போடு. அது எங்கேயெல்லாம் நீ போடுற? பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களுக்கு இதே வேலை. தமிழ்நாட்டில இருந்து போன தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் உட்கார்ந்துக்கிட்டு இதே அட்டூழியத்தை பண்ணதுக்கு அங்கே தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவ் என்ன பண்ணாரு, உன்னை நான் சட்டப்பேரவைக்கு நான் கூப்பிடவே மாட்டேன், உன்னை வச்சு தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு மரபு, ஆளுநர் வந்து தொடங்கி வைப்போம் சட்டப்பேரவை கூட்டத்தை அப்படிங்கிறது ஒரு மரபு. பில்லு கட்ட முடியாதுன்ட்டார் அவரு. ஆமாம், அவங்க வந்து இதே மாதிரியான விஷயங்களை இங்கே பண்ண முன்னாடி குடியரசு தின அணிவகுப்பு கூட கூப்பிடல, நீ தனியாக கடை நீயா இரு அப்படின்னாரு. அது ராஜினாமா பண்ணிட்டு இங்கே ஓடி வந்து தென் சென்னையில் நின்று தமிழச்சி தங்கப்பாண்டியன் தோற்று போய் இப்போ அரசியலில் அட்ரஸ் இல்லாமல் அலைஞ்சு சுற்றிட்டு இருக்காப்புல டைலாக் பேசிக்கிட்டு. அப்போ ஆளுநர்களை வந்து துரத்தி அடிப்பதில் வந்து தெலுங்கானா ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொஞ்சம் கண்ணியம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறாரு. இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்துச்சுன்னா கவர்னர் மாளிகைக்கு நேரம் கரண்டை கட் பண்ணியிருக்கோம். அந்த அம்மா குடிநீர் போகிறத கட் பண்ணியிருக்கோம். அவர் அலறிக்கிட்டு வெளியில் வந்திருப்பார். வெளியில் ஹோட்டலில் ரூம் போடுற அளவுக்கு கொண்டு வந்திருப்பார். ஹோட்டலில் ரூம் போகிற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு கண்ணியமான முறையில்
ஒரு சரியான முறையில் நடத்தப்படணும். ஜனநாயக முறையில் வந்து நம்ம எதையும் எதிர்கொள்ளணும். சட்ட ரீதியாக ஆளுநர் வந்து நடந்து கொள்கிற முறை சரியில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்ப்பு வாங்கிட்டு வந்தா அப்புறமா நான் துணைவேந்தர்களை கூட்டுவேன். நான் நினச்சேன்னா நான் ஊட்டியில் போய் வந்து யார் செலவில் கூட்டுவேன்? அங்கே இருக்கக்கூடிய எல்லா செலவையும் தமிழ்நாடு அரசில் அளிக்குது. உங்கள் மத்திய அரசாங்கம் அளிக்கிறதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கான கட்டுமானத்தில் இருந்து அதில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சம்பளம் வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லா செலவையும் தமிழ்நாடு அரசில் இருக்குது. உங்களுக்கு என்ன வேலை இங்கே? நாங்கள் கட்டி வச்ச கட்டடத்தில், நாங்கள் கட்டி வச்ச கல்லூரியில், நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற பல்கலைக்கழகத்தில் நீ ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டு வந்து, சனாதனவாதிகளை கொண்டு வந்து அங்கே ஆட்களை கொண்டு வந்து நியமிக்கிறது, பிற மாநிலங்களில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து உள்ள வந்து நியமிக்கிறது என்று குறுக்குச்சால் ஓட்டுற வேலை. நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து நிதி தருவோம். தேசிய கல்விக் கொள்கை வந்து ரொம்ப சிறப்பானது. அதாவது பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களாக இருப்பதில் புதிய மாற்றங்களை வந்து தேசிய கல்விக் கொள்கையில் உருவாக்குறாங்களாம். என்னடா உருவாக்குறதுனா, ஏற்கனவே துறை சார்ந்த பேராசிரியர் இருக்கார். ஒருத்தர் பொருளாதாரத்தில் பேராசிரியர் இருக்கார். அவர் பொருளாதார வல்லுநராக இருக்காருன்னு வச்சுங்க. அவர் அப்படியே நம்ம ஹெச்ஓடி ஆவார், நமக்கு தெரியும். அப்புறம் பிரின்சிபால் ஆவார். இதுதான் நடைமுறை. அல்லது துணைவேந்தர் ஆவார் பல்கலைக்கழகத்துக்கு. இதுதான் நடைமுறை. இப்போ துணைவேந்தராக இருப்பதற்கு கல்வி சார்ந்த பின்புலம் தேவையில்லையா? ஏதாவது ஒரு துறையிலே வல்லுநராக இருக்கிறார் அவர். அப்படின்னா இப்போ ஒருத்தர் பிரியாணி மாஸ்டராக இருக்கிறாரு, அவர் தொழில் சார்ந்த வல்லுநராக இருக்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க பிரான்ச் வச்சிருக்கிறார் ஒரு ஆள், பெரிய ஓனராக இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு வந்து துறை சார்ந்த வல்லுநர் அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அவரை துணைவேந்தர் ஆக்க முடியுமா? இது என்ன வகையான நியாயம் இருக்கும்? ஒவ்வொருத்தரும் ஒரு துறை சார்ந்த நிபுணராக இருப்பாங்க. கல்வி பின்புலம் என்பது ஒரு தலைமுறையை உருவாக்குவது. கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானிய மனிதனுக்கு அதிகாரத்தோடு எந்த பங்குமே கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல. சாமானிய மனிதனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஒருத்தன் படித்து தாசில்தார் ஆகிடுறான், அல்லது ஆர்டிஓ ஆகுறான், கலெக்டர் ஆகுறான், ஜட்ஜ் ஆகுறான்னா அந்த கல்வியின் வழியாக ஒரு அதிகாரத்தை பெறுகிறார்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சரை வந்து ஒரு நீதிபதி தண்டிக்கிறாரா இல்லையா? நீ வந்து குற்ற வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாயின்னு வழக்கில் தண்டிக்கிறாங்கல்ல. அந்த அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வருகிறது? கல்வியிலிருந்தே வருகிறது. அப்போ சாமானிய மனிதனுக்கு கல்வி என்பது அதிகாரத்திலே வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிகாரத்திலே அவனுக்கான பங்கை உறுதி செய்கிறது. அந்த கல்வியில் சனாதன கோட்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அவன் என்ன நினைக்கிறான், மொழி சார்ந்து தமிழர்களுக்குள்ள 1000 சாதி வேறுபாடு இருக்குது, 1000 முரண்பாடு இருக்குன்னா கூட அவன் தமிழனாக ஒன்று கொடுக்குறாங்கனால தான் அந்த மொழியை அழிப்பதற்கு தான் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து சேர்ப்பது. அது ஏற்றுக்கொள்ளலைன்னா உனக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்கிறது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு உன்னை வெளியேறு என்று சொல்வதற்கான நிலைமையை உருவாக்கி விடக்கூடாது. அதை நோக்கிய பயணத்தை வந்து ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்களை கூட்டி ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த சூழலில் ஆளுநர் மாநாடு நடத்துறாருன்னா துணைவேந்தர்கள் போகிறதும் போகாத அவங்க விருப்பம் இல்லையா? போவாங்க நினைக்கிறீங்களா நீங்கள்? துணைவேந்தர்கள் வந்து அரசு சார்ந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் யாருமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து கூட்டுகிற அந்த ஏற்கனவே வந்து அதற்கான மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டு விட்டார்கள். இப்போ இவருடைய அழைப்பிற்கு வந்து அரசு சார்ந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் யாருமே செல்ல மாட்டாங்க. தனியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் மட்டும் இவரை தாஜா செய்கிறதுக்காக வேண்டியும் குடியரசு துணைத் தலைவரை இவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அந்த வலதுசாரி மனநிலை கொண்டிருக்கிற ஒரு சிலர் இவருடைய தயவு வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு வேண்டும், வேறு சில நோக்கங்களுக்காக வந்து சந்திக்கலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். இது வந்து நமக்கு எப்பொழுதுமே கொள்கைவாதம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அது மாதிரி பிழைப்புவாதம் எப்பொழுதுமே இருக்கும். அதுலேயும் துணைவேந்தர்களில் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஒரு சிலர் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பகுதி வந்து அரசு சார்ந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள். இந்த மாநாட்டில் கலந்துக்கிறவங்க எல்லாம் வச்சு நம்ம யார் அரசுக்கு எதிரானவங்க, ஆளுநருக்கு ஆதரவாக ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அவர்களுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கான விஷயமாக இருக்கும். அதனால் அந்த மாநாட்டை நிச்சயமாக துணைவேந்தர் மாநாட்டை வந்து ஆளுநர் நடத்துறது மூலமாக கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய இந்த கட்டுச்சொத்துக்களை என்னென்ன பெருச்சாலியெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு அறிந்து கொள்வதற்கு இந்த மாநாடு உதவும். உன்னை பிடிச்சி கொடுக்கறதுக்கு சரியான வேலையை ஆளுநர் செஞ்சுட்டு அவர் நாகாலாந்துக்கு புறப்பட்டு போயிடுவார். மிச்ச காலத்தை இவங்க இங்கே தான் ஓட்டணும்.
குறிப்பா ஜெகதீப் தன்கர் வந்து அழைச்சிருக்காரு இல்லையா, அதுக்குள்ள பின்னாடி இருக்கிற அரசியல் ஏன்னா அந்த தீர்ப்பு வந்தவுடனே முதல் முறையா விமர்சனம் பண்ணவரே அவர் தான். ஜெகதீப் தன்கர் வந்து ஏற்கனவே நீதித்துறையை விமர்சனம் செய்து இப்பொழுதுதான் வந்து அவர் வந்து நீதித்துறை வந்து எங்கள் விஷயத்துல தலையிடக்கூடாது என்றெல்லாம் அவர் பேசுறாரு. அப்ப அவருக்கு என்னன்னா காரணமே நீதித்துறை தான் சொன்னாரு. ஆமா சொல்றாரு, நாடாளுமன்றத்தை நீங்க கட்டுப்படுத்துறதான்னு கேட்கிறாரு. அப்ப நாடாளுமன்றத்தில் வந்து கும்பல் சேர்ந்து கொண்டு நீங்கள் வந்து எந்த கருப்பு சட்டங்களை வேண்டுமானாலும் மக்களுக்கு எதிரான சட்டங்களை வேண்டுமானால் நீங்க போடுவீங்க, அது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது, நீங்கள் செய்வது தவறானது, இடைக்கால தடை விதிக்கணும், ஏற்கனவே வழிபாடு சார்ந்த சட்டங்கள்ல ஏற்கனவே வரையறை செய்யப்பட்டிருக்கிறதுல அத்துமீறி நுழைவதாக இந்த சட்டம் இருக்கிறது என்பதை வந்து நீதியரசர்கள் கண்டித்ததற்கு இவர் வந்து மோடியின் விசுவாசத்தை பெறுவதற்காக வேண்டி ஒரு வந்து நீதிபதிகளுக்கு எதிரான குரலை வந்து ஒரு பேசியிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறாரு, குடியரசுத் தலைவராக ஆவதற்கு ஒரு அப்ளிகேஷன் அவர் போடுறாரு. ஏற்கனவே விலை போன நீதிபதிகள் ஆளுநர்களாக மாறியதை போல குடியரசு துணைத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக மாறுறதுக்கான வாய்ப்பாக அதை செய்கிறாரு. அதனால இவர்களுடைய அஜெண்டா என்ன, இவர்கள் என்ன மறைமுக திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதனால நீதித்துறையை அச்சுறுத்தியதன் மூலமாக குடியரசு துணைத் தலைவர் யார் என்பதை உலகத்துக்கு தெரிவிச்சிட்டாரு. அதனால அவரு ஆளுநருடைய அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் அந்த பொறுப்பிலே இருந்து கொண்டு பேசுகிறார். அது தனிநபரின் கருத்தை எப்படி மாறும் அது. அதனால அவர் வந்து இந்த மாநாட்டிலே முன்னாள் பாஜக தலைவர் தேசிய தலைவர் நட்டா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, அவருடைய தனிப்பட்ட கருத்து பாஜக கருத்து இல்லைன்னு வெளிப்பட சொல்றாங்க. அதை ராஜினாமா செய்து விட்டு சொன்னாதானே தனிப்பட்ட கருத்தா இருக்க முடியும். ஒரு பொறுப்பு வகிக்கிறவர்கள், இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் இப்போது கவர்னரா இல்ல, இப்ப சொன்னா தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலாம். நீங்க பொறுப்புல இருந்து கொண்டு சொல்வதை எப்படி தனிப்பட்ட கருத்தா இருக்க முடியும்? இப்போ ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வள்ளலாரை பற்றி தப்பாக கருத்து சொன்னால் தனிநபர் கருத்து. ஆளுநர் பதவினா நீங்கள் அரசு பதவியில் இருக்கீங்க, மக்கள் வரி பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அரசியல் சாசனத்துக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கணுமே தவிர உங்களை எந்த அரசியல் கட்சி அனுப்பி வச்சாங்களோ அவங்களுக்கு நீங்கள் விசுவாசம் காட்டுவது என்பது, நீங்கள் ஏற்கனவே வழக்கறிஞராக இருக்கிறவர் நீதிபதி ஆனதற்கு பின்பு அவர் கட்சிக்காரராக செயல்படக்கூடாது என்பதுதான் நடைமுறை. இவர்கள் கட்சிக்காரர்களாகவே இருக்கிறார்கள், இன்னும் தீவிரமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எஜமானுடைய விசுவாசத்திற்காக வாலாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக அந்த மாநாடு தொடர்பாக ராஜ்பவன்ல வந்து நேற்று ஒரு அறிக்கை வந்தது, இன்றைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பாக இது வரைக்கும் எந்த எதிர்வினை ஆற்றல் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? இல்லை, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்வதை போல ஆளுநருக்கு தினசரி பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த ஒரு அநாகரிகம் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருதுகிறார். முதலமைச்சரை பொறுத்தவரையில் தனிநபர் தாக்குதலை அவர் எப்பொழுதுமே செய்யலை. சட்டவிரோதமாக நடந்து கொண்டால் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இவர் நடந்து கொண்டது சட்டவிரோதம் என்று தான் நிரூபிக்கிறாரே தவிர தனிநபர் தாக்குதலையே தொடர்ந்து செய்வது என்பது ஒரு அநாகரிகமான போக்காக அரசியல் பண்பாடு சார்ந்து அவர் அணுகிறாரு. ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குரியதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் எதிர்வினை ஆற்றாமல் வந்து இது சரியாக வராது. ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய சென்னாரெட்டின்னு ஒரு ஆளுநர் இருந்தார் ஜெயலலிதா காலத்தில். அவருக்கு வந்து சிறப்பு பரிவர்த்தனைகளையெல்லாம் அன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இதையெல்லாம் நடத்துனாங்க. அந்த மாதிரியான அநாகரிகத்தை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாங்க. அதனால் ஒருவேளை வந்து ஆளுநர் பதவியை விட்டு அவர் போக மறுக்கிறார்னா அதுக்கான ஒரு போராட்டங்களை தான் அவர் முன்னெடுக்கணும். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்றவர்களோடு போராட முடியாதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. ஆளுநர் வந்து உச்சநீதிமன்றம் கண்டித்த அன்றைக்கே அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கணும். அவர் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான வேலை திட்டங்களை யார் ஏவினார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக செய்து கொண்டே இருக்கிறார். நிறைவாக ஒரு கேள்வி, ஆளுநராக வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக அவர் பண்ணுற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆதரவு தான் மாறிட்டு இருக்குது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து இந்த ஆளுநரை மாற்றிடாதீங்க, அவரால் எங்களுக்கு தான் நல்லது நடக்குன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார் இல்லையா. ஸோ உச்சநீதிமன்றமே வெளிப்படையாக கண்டிச்சிருச்சு. அவரை கண்டிச்சது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரும் உள்ள கோர்த்து விட்டார். ஸோ பாஜக திரும்ப பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆளுநரை? இல்லை, பாஜக திரும்ப பெறுவது என்பதை தாண்டி தொடர்ந்து, அதாவது இவர் இருக்க இருக்க என்ன ஆகும்னா திமுகவிற்கு அது செல்வாக்கு கூட்டும். அதனால தான் இவர் அனுப்பிராதிய என்று கூட அவங்க சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா அவர் தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் ஆளுநராகவே இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்க்கிற ஒரு ஆளை போல தான் அவர் நடந்து கொள்கிறாரு. அவருடைய நடவடிக்கை என்பது வந்து ஆளுநர் பதவிக்கான மாண்பை சீர்குலைப்பதாக இருக்கிறது. அது அவருக்கு புரியாமல் இருக்கிறது. இந்த அரசியல் நாகரிகத்தை வந்து அவர்கள் பின்பற்றாமல் இருக்கிற வரைக்கும் அது திமுகவுக்கு வந்து எப்பொழுதுமே அரசியல் ஆதாயமாகத்தான் மாறும் என்கிற அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. அவரே ராஜினாமா செய்து விட்டு போவதுதான் அவருக்கு நல்லது. ஆளுநர் மூட்டி மீட்டிங் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.